Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லோரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே ஹalleluya 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 அக்கினிமயமாகிய தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே ஹalleluya 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 மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினியே ஹalleluya, எங்கள் கண்மலையே ஹalleluya, உயர்ந்தவரே சிறந்தவரே வல்லவரே மகிமையானவரே ஹalleluya ஹalleluya மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் ஹalleluya 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 அற்புதர் ஹalleluya நம்முடைய தேவன் அற்புதர் ஹalleluya 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 அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் ஹalleluya 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 எங்கள் கண்மலையே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கண்மலையான தேவன் அவர் ஹalleluya ஹalleluya நம்முடைய கண்மலை அவர் ஹalleluya ஹalleluya நம்முடைய அடைக்கலம் ஹalleluya எங்கள் அடைக்கலமே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஹalleluya 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 மகிமைக்கு பாத்திரரே மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அக்கினியே ஹalleluya சேனைகளின் கர்த்தர் அவர் ஹalleluya ஹalleluya அவர் சேனைகளின் கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாதி ராஜா பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya அக்கினிமயமான தேவன் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்தவர் பரிசுத்தர் ஹalleluya 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 நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya 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 வல்லமையானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் பரிசுத்தர் தேவாதி தேவன் பரிசுத்தர் ஹalleluya 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 எங்கள் அக்கினியே எங்கள் கண்மலையே எங்கள் சிறந்தவரே ஹalleluya 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 எங்கள் வல்லவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே அபிஷேக நாதனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் அபிஷேக நாதன் அவர் அபிஷேகத்தால் நம் குடும்பங்களில் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. அக்கினியால் நம் குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya எங்கள் ஆவியாகிய தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya அவர் ஆவியாகிய தேவன் நம்முடைய தேவன் ஹalleluya ஹalleluya பரிசுத்தர் நித்திய ஜீவன் அவர் ஹalleluya நம்முடைய நித்திய ஜீவனாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya எங்கள் நித்திய ஜீவனே ஹalleluya 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 மகிமையானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பல்லவ தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் அதிசயமானவர் அவர் ஹalleluya ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya அவர் மகத்துவம் நிறைந்த தேவன் அவர் ஹalleluya எல்ரோயி ஹalleluya ஹalleluya எல்ரோயி ஹalleluya 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 எபினேசரே ஹalleluya 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 அவர் எபினேசர் அவர் ஹalleluya 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 ஆதி ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்த தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. நம் மத்தியில் ஹalleluya நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரே. ஹalleluya 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 எங்கள் வல்லவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நல்லவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவர் ஹalleluya 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 கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்க பரிசுத்தர் ஹalleluya 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 எங்கள் இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya வார்த்தையின் வடிவமே ஹalleluya ஆலோசனை கர்த்தர் அவர் நமக்கு ஆலோசனைகளை தந்து நடத்துகிற தேவன் அவர் நம்மை கரம் பிடித்த தேவன் ஹalleluya நம்மை கரம் பிடித்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya கரம் பிடித்த நாயகனே ஹalleluya அல்வாரி நாயகன் அவர் ஹalleluya நமக்கு நன்மைகளை செய்கிற தேவன் அவர் நன்மைகளின் நாயகன் ஹalleluya ஹalleluya எங்கள் நன்மைகளின் நாயகனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya 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 மகிமைக்கு பாத்திரர் மாட்சிமை நிறைந்தவர் தேவாதி தேவன் அவர் ஹalleluya ஹalleluya அபிஷேக நாதனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அளவில்லாமல் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அதிசய கர்த்தர் அவர் ஹalleluya கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் அவர் ஹalleluya ஹalleluya வல்லமை மிக்க செயல்களை நம் வாழ்க்கையில் செய்கிற தேவன் அவர் ஹalleluya ஹalleluya அவருடைய நன்மைகளுக்கு அளவில்லை அவருடைய அற்புதங்களுக்கு அளவில்லை ஹalleluya ஹalleluya நம் மீது நோக்கமாயிருக்கிற தேவன் அவர் ஹalleluya நம்மை கண்ட தேவன் நம்மை கண்டு அழைத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya
ஹalleluya நம்முடைய சிறுமை வாழ்க்கையில் சிறந்து விளங்கும்படியாக நம்மை அழைத்தாரே ஹalleluya ஹalleluya நம்மை உயர்த்தும்படியாக அழைத்த நம்முடைய அடைக்கலமான தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் அடைக்கலமானவர் ஹalleluya நம்முடைய அடைக்கலம் நம்முடைய மூளை கல்லவர் ஹalleluya ஹalleluya நம்முடைய குடும்பத்தில் அஸ்திவாரம் அவரே ஹalleluya 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 எங்கள் குடும்பத்தின் அஸ்திவாரமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மகத்துவ மாட்சிமை நிறைந்த தேவன் அவர் ஹalleluya 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 எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 என்று நேற்று மீண்டும் மாறாத தேவன் அவர் வாக்கு மாறாத தேவன் நன்மைகளின் நாயகன் நமக்காக கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவன் அவர் ஹalleluya நம்முடைய பாவ சாபங்களுக்காக நம்முடைய சிறுமைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் கல்வாரியில் வெற்றி சிறந்தாரே ஹalleluya நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஹalleluya நமக்காக ஹalleluya முள்முடி சூட்டினாரே ஹalleluya அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் நமக்காக அல்லவோ அவர் சிந்தினார் ஹalleluya 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 நம்முடைய சிறுமையை கண்டு நம்மை ஹalleluya ஹalleluya சிறந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியாக ஹalleluya ஹalleluya அவருடைய நித்திய ஜீவனை தரும்படியாக அல்லவோ ஹalleluya நமக்காக அவர் சிறுமைப்பட்டார் ஹalleluya அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட தேவன் அவர் ஹalleluya ஹalleluya சமாதான பிரபு அவர் ஹalleluya இரக்கத்தின் தேவன் ஹalleluya அற்புதர் ஹalleluya எல் ரோயி எல் ஷடாய் ஹalleluya 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 அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya பரலோக தேவன் அவர் ஹalleluya 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 அதிசயமானவர் ஹalleluya அவருடைய கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம் கண்களை திறந்தாரே ஹalleluya 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 எங்கள் அற்புதரே அதிசயமானவரே எல் ரோயி எல் ஷடாய் ஹalleluya ஹalleluya எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் எபினேசர் அவர் ஹalleluya 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 சிருஷ்டி நாயகன் ஹalleluya நம்மை சிருஷ்டித்த தேவன் அவர் ஹalleluya சிருஷ்டி கர்த்தர் அவர் ஹalleluya ஹalleluya எங்கள் எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஹalleluya 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 வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya ஹalleluya பரலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அதிசய கர்த்தரவர் ஹalleluya அதிசயமானவர் ஹalleluya 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 எங்கள் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமையானவரே மகத்துவமானவரே ஹalleluya 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 எங்கள் அக்கினியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிகரே சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே ஹalleluya 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 வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அக்கினே ஹalleluya 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 சர்வ சிருஷ்டிய சர்வ லோகாதிபதியை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya நன்மைகளின் நாயகனே ஹalleluya ஹalleluya அற்புதர் 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 ஆராதனைக்குரியவரே அற்புதர் ஹalleluya 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 எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சிறந்தவரே நல்லவரே வல்லவரே ஹalleluya ஹalleluya அதிசய கர்த்தரவர் ஹalleluya ஹalleluya அதிசயமானவரே ஹalleluya ஹalleluya நன்மைகளின் நாயகன் ஹalleluya 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 தேவாதி தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவனான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அதிசயமானவர் அவர் ஹalleluya அதிசய கர்த்தாவே ஹalleluya 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 hallelujah 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 மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே hallelujah சர்வ லோகாதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் hallelujah எங்கள் துதிக்கு பாத்திரரே தூயோனே துதிக்கு பாத்திரரே மகிமையானவரே மாட்சிமையே hallelujah சர்வ சிருஷ்டிகரே சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் hallelujah 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 வல்லவர் வல்லவர் அல்லவர் நல்லவர் நல்லவர் நன்மைகளின் நாயகன் நல்லவர் hallelujah 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 சர்வ லோகாதிபதியே hallelujah அற்புதர் அற்புதர் ஹalleluya சேனைகளின் கர்த்தரவர் hallelujah hallelujah நம்முடைய அடைக்கலம் hallelujah ஜீவன் நதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் hallelujah அக்கினியே கண்மலையே hallelujah 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 நம்முடைய சிறுமையை அவர் கண்டாரே நம்முடைய சிறுமையை கண்டு நம்மை அழைத்தாரே hallelujah hallelujah மகத்துவமானவர் பரிசுத்த தேவனவர் hallelujah hallelujah
ஹalleluya ஹalleluya வல்லமை மிக்க செயல்களை நம் வாழ்க்கையில் செய்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 எங்கள் தேவாதி தேவனே உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஜீவ நதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அவர் ஜீவ நதி, நம்முடைய வாழ்க்கை ஜீவ நதி, வற்றாத ஜீவ ஊட்டை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஹalleluya ஹalleluya எங்கள் வழி, ஹalleluya ஹalleluya எங்கள் ஜீவனே, எங்கள் வழி, எங்கள் சத்தியமே. ஹalleluya ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கை பாத்திர ஹalleluya ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya ஆராதனைக்குரிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அதிசயமானவர். ஹalleluya ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தை உடைய அதிசயமானவர். ஹalleluya ஹalleluya அதிசய கர்த்தரவர். ஹalleluya எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரால் எங்கே பரலோகம் இல்லை என்று நமக்கு கற்று தந்தாரே. ஹalleluya அவர் வழி எங்கே பரலோகம் இல்லை என்று நமக்கு கற்று தந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். நித்திய ஜீவ வார்த்தைகளால் நம்மை நிரப்பினாரே, நித்திய ஜீவ பாதையில் நம்மை நடத்தினாரே. ஹalleluya ஹalleluya இப்போது நம்மை நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிறாரே. பரிசுத்தம் உள்ளவர் இனி பரிசுத்தம் ஆகட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya அவர் நம் மீது எவ்வளவு நோக்கமாயிருக்கிறார். நம்முடைய அடைக்கலமான தேவன் அவர். ஹalleluya எங்கள் மீது நோக்கமாயிருக்கிற தேவாதி தேவனே. ஹalleluya ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் மகத்துவமானவரே. ஹalleluya ஹalleluya அவர் அற்புதர் 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 ஆராதனைக்குரிய தேவன், அற்புதர் அதிசயமானவர். ஹalleluya 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 நம் அவருடைய அக்கினியால் நம் குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya 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 நம்முடைய இரட்சகர் அவர், இரட்சிப்பின் தேவன் அவர். நம்மை மீட்டாரே, கண்டு நம்மை மீட்டாரே. ஹalleluya கண்டு நம்மை அழைத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya நம்ம மீது எவ்வளவு இரக்கம் கொண்ட தேவன். ஹalleluya அவருடைய அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரிப்போம். நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya நம்மை பரிசுத்தமாக்கத்துக்கு ஹalleluya நேராக நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே. ஹalleluya ஆச்சரியமான செயல்களை நம் வாழ்க்கையில் செய்கிறாரே. ஹalleluya ஹalleluya மனமகிழ்ச்சி தேவன் அவர், நம்முடைய மனமகிழ்ச்சி அவரே. ஹalleluya நம்முடைய சமாதான பிரபு, நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya 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 நம்முடைய இரட்சகர், நம்முடைய நல்ல மேய்ப்பர் அவர். ஹalleluya நம்முடைய மேய்ப்பரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya பொல்லுள்ள வழிகளில் நடத்தி செல்கிறாரே. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை கூட்டி சேர்க்கிறாரே. ஹalleluya 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 வற்றாத ஜீவ நதியை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வற்றாத ஜீவ ஊற்றே. ஹalleluya ஹalleluya அபிஷேகநாதனே. ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே, அற்புதர் அற்புதம் துதிக்கி பாத்திரரே, தூயோனே, மகிழ்த்து மகத்துவம் நிறைந்தவரே. ஹalleluya ஹalleluya கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya அவரே வழி, அவரே வாசல். ஹalleluya ஹalleluya பரலோகத்தின் வாசல் அவரே. ஹalleluya 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 நம் மீது எவ்வளவு நினைவாய் இருக்கிற தேவன் அவர். ஹalleluya கர்ப்பத்தில் நம்மை கண்ட தேவன் நம் மீது எவ்வளவு நினைவாய் இருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya நம்மை மீட்டெடுத்த தேவன் அவர். அடிமைத்தற்பட்டிருந்த நம்மை ஹalleluya 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 நம்மை மீட்ட தேவன், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நம்மை மீட்டாரே. ஹalleluya நமக்கு சமாதானத்தை தரும்படியாக அவர் சிலுவையில் வெட்டி சிறந்தாரே. ஹalleluya ஹalleluya நல்ல மேய்ப்பர் அவர். ஹalleluya ஹalleluya அதிசயமானவர், ஆச்சரியமானவர். ஹalleluya அக்னியே, கண்மலையே. ஹalleluya அவருடைய அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya இப்போது அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. நம்மை நம் குடும்பத்தையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. சமாதான பிரபு, மனமகிழ்ச்சி தேவன், நன்மைகளின் நாயகன், கல்வாரி நாயகன், கரம் பிடித்த நாயகன் இப்போது நம் குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya 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 அந்த வாரங்களை எல்லாம் நீக்கி போட்டுக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமது அபிஷேகத்தால், உமது பிரசன்னங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே, சர்வ லோகாதிபதியே, சர்வ சிருஷ்டியின் எஜமானரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தாவே அவர், சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹalleluya எஜமானன். ஹalleluya நம்முடைய எஜமானன். ஹalleluya 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 இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவன், மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவர், கர்த்தத்துவம் நிறைந்தவர், வல்லமையானவர்.
அவருடைய வல்லமையான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. அவர் நம்ம மீது நோக்கமாய் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்தரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், பல்லவ தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாது எண்ணி முடியாது ஹalleluya அற்புதமான காரியங்களை செய்கிறாரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya வல்லமையான செயல்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நினைத்து கூட பார்க்க முடியாத வல்லமையான காரியங்களை நம் குடும்பங்களில் செய்கிறாரே. ஹalleluya ஹalleluya. ஜீவ ஊட்டே, ஜீவ நதியே, ஹalleluya அபிஷேக நாதனே, புது அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் அவர். ஹalleluya ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகன் வெற்றி சிறந்தவர். ஹalleluya ஹalleluya. அவருடைய ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, அற்புதரே, அதிசயமானவர் அவர். ஹalleluya அதிசய கர்த்தர் அவர். ஹalleluya ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தை உடைய தேவனே ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறவர். நீதிமான்களின் தேவனவர். நம்மை நீதிமான்களாக மாற்றும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya. நம்மை நீதிமான்களின் பாதையில் நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பரிசுத்த பரிசுத்த வல்லவ தேவாதி தேவனே, அக்கினியே, கண்மலையே, ஹalleluya வல்லமையே, ஹalleluya எங்கள் மகத்துவமே, மாற்றுமையே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே, எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே, நீ பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் ஒரு பாடலை பாடலாம். எல்லாரும் சேர்ந்து என்னோடு பாடுங்கள். எல்லாருக்கும் தெரிந்த அல்லேலியா பாட்டை நாம் இப்போது சேர்ந்தே பாடலாம். அல்லேலுயா 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 அல்லேலுயா. நித்திய பிதாவே அல்லேலுயா, வல்லமை தேவா அல்லேலுயா. நித்திய பிதாவே அல்லேலுயா, வல்லமை தேவா அல்லேலுயா. பரிசுத்த ஆவியே அல்லேலுயா, ராஜாதி ராஜா அல்லேலுயா. பரிசுத்த ஆவியே அல்லேலுயா, ராஜாதி ராஜா அல்லேலுயா. அல்லேலுயா 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 அல்லேலுயா. கர்த்தாதி கர்த்தர் அல்லேலுயா, மகிமையின் தேவா அல்லேலுயா. கர்த்தாதி கர்த்தர் அல்லேலுயா, மகிமையின் தேவா அல்லேலுயா. மாட்சிமை ஒளியே அல்லேலுயா, அற்புத தேவா அல்லேலுயா. மாட்சிமை ஒளியே அல்லேலுயா, அற்புத தேவா அல்லேலுயா. அல்லேலுயா 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 அல்லேலுயா. ஆனந்த ரூபா அல்லேலுயா, அதிசய கர்த்தா அல்லேலுயா. ஆனந்த ரூபா அல்லேலுயா, அதிசய கர்த்தா அல்லேலுயா. மகிமையின் மகிபா அல்லேலுயா, சிருஷ்டிநாதா அல்லேலுயா. மகிமையின் மகிபா அல்லேலுயா, சிருஷ்டிநாதா அல்லேலுயா. அல்லேலுயா 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 அல்லேலுயா. யெகோவா தேவா அல்லேலுயா, சர்வ வல்லவரே அல்லேலுயா. யெகோவா தேவா அல்லேலுயா, சர்வ வல்லவரே அல்லேலுயா. என் மனவாளனே அல்லேலுயா, எலியாவின் தேவா அல்லேலுயா.
என் மணவாளனே அல்லேலுயா, எலியாவின் தேவா அல்லேலுயா, 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 அல்லேலுயா. இன்றைக்கு மகளிர் தினம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் ஒரு மகளாக இருக்கிற ஒரு பெண்மணியுடைய பங்கு என்ன, அவங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இப்போது சில வசனங்களோடு நாம் இங்கே பேசலாம். ரூத்தை குறித்து நாம் இங்கே பேசலாம். ரூத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ரூத்து 3:12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. அங்க என்ன ரூத்து செய்தாள்? அவள் என்ன செய்கை செய்தாள்? அதன் எதற்காக உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக என்று போவாஸ் என்கிற ஒரு மனுஷன் அவர்களுக்கு ரூத்துக்கு எடுத்து சொல்கிறார். இது எதற்கால்? அது ரூத்து யாரு? ரூத்தினுடைய மாமியார் யார்? இங்கே மாமியாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எனக்கு எல்லாம் விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்ப மாமியார் யாரு? அறியாத ஜனம் யாரு? அவர் தன் தகப்பன் தாய் எல்லாரையும் விட்டு ஒரு புது தேசத்துக்கு வருகிறாள். அந்த புது ஜனம், அதாவது நீ அறியாத இந்த ஜனத்துக்கு நீ வந்திருக்கிறாய். அப்படி நீ வந்த உன்னை அந்த கர்த்தராகிய தேவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் என்று அவளை ஆசீர்வதிக்கிறான், வார்த்தைகளால் ஆசீர்வதிக்கிறான். இங்கே ரூத்தினுடைய மாமியார் பெயர் நகோமி, அவளுடைய மாமனார் பெயர் எலிமெலேக்கு. இவங்க யூதா தேசத்தில் உள்ள பெத்லெஹேமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 2 ஆண் மக்கள். அவர்கள் ஒரு காலகட்டம் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அந்த தேசத்தில் பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வந்த போது இவங்க என்ன பண்றாங்க? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வருகிறது என்றால் நம்ம அந்த காலகட்டத்துல மற்றபடி நாட்களில் ஜெபிக்கிறதை விட அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அது நாம் எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு கஷ்டம் அதிகமாக வந்தால் நாம என்ன பண்ணுவோம்? அழுதுட்டே இருப்போம். போய் படுத்து சோர்ந்து போய் படுத்துடு, ஒரு மூலையில போய் படுத்து உட்கார்ந்து அழுதுட்டு இருப்போம். இல்லைன்னா ஒரு அப்படியே பெட்டிலேயே அப்படி வீழ்ந்து போய் படுத்து கிடப்போம். இது நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வேண்டிய அனுபவங்கள். நானும் அப்படி இருந்திருக்கிறேன் ஒரு காலகட்டம். ஆனால் நாம என்ன பண்ணக்கூடாது? அப்படி நாம இருக்கக்கூடாது. நமக்கு கடினமான சூழ்நிலைகள் வரும்போது, ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் அதிக நெருக்கடிகள் வரும்போது, நிறைய துன்பத்துக்கு உட்பட்டு போகும்போது நாம என்ன பண்ண வேண்டும் என்றால் அந்த நாட்களில் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். எப்படி? அதை அப்படியே துதித்து கொண்டே இருக்கணும். நம்முடைய தேவனுடைய நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் அவருடைய பாதத்துல வச்சுட்டு, ஆண்டவரே நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னு நாம தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இங்கே என்ன பண்ணார்கள் என்றால், அந்த பஞ்சகாலம் வந்ததும் அவர்கள் அந்த தேசத்தை விட்டு, அந்த பெத்லெஹேம், அந்த யூதா தேசத்தில் உள்ள பெத்லெஹேம் ஊரை விட்டு மோவாப் தேசத்துக்கு, வேற ஒரு தேசத்துக்கு போகிறார்கள். அங்கே பஞ்சம் பிழைக்க போகிறார்கள். அங்கே அவர்கள் வாழ்கிறார்கள். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அங்கே அவருடைய புருஷன் மரணமடைந்து போகிறார். இப்போது அவர்களுக்கு 2 மகன்கள். அந்த 2 மகன்களும் திருமணம், அந்த மோவாப் தேசத்தில் உள்ள பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். கொஞ்சம் வருஷம் அப்படியாக ஒரு 10 வருடங்களாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இச்சூழலில் அவர்களுடைய 2 மகன்களும் இறந்து போகிறார்கள். பாருங்கள் எவ்வளவு கஷ்டம் அந்த அம்மாவுக்கு, அந்த நகோமிக்கு எவ்வளவு வேதனை. அதுல அந்த மகன்களுடைய பெயர், ஒருவன் மக்லோன், மற்றொருவன் கிலியோன். அந்த நகோமியுடைய 2 மகன்களுடைய பெயர்கள். அதுல அவர்கள் 2 பேரும் 2 மனைவிகள், அந்த தேசத்திலிருந்து 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். ஒரு மகளுடைய பெயர் ஓர்பால், ஒரு மகளுடைய பெயர் ரூத்து. அப்படியாகத்தான் ரூத்து நகோமிக்கு மருமகள் ஆகிறார்.
ஆனால் இச்சூழலில் அந்த 2 மகன்களும் இறந்து போகிறார்கள். 2 மகன்களும் இறந்த போது அவள் எவ்வளவு துடித்து போயிருப்பாள். புருஷனும் இல்லை, 2 மகன்களும் இல்லை, அங்கே சந்ததியை பார்க்கவில்லை. அதற்கு முன்பாக அங்கே இறந்து போனார்கள். அப்போது நகோமி என்ன பண்ணுகிறாள், அந்த அவர்களுடைய தேசம் யூதா தேசத்தில் பஞ்சம் நீங்கி போய் செழிப்பாக மாறி இருக்கிறது என்று அவள் கேள்விப்படுகிறாள். இச்சூழலில் அவள் என்ன சொல்கிறாள், தன்னுடைய 2 மருமகளோடும் நான் என்னுடைய தேசத்துக்கு யூதா தேசத்துக்கு கடந்து செல்கிறேன் என்று அவர்களையும் அழைத்துக் கொண்டு அப்படியே வந்து கொண்டிருக்கிறாள். வந்து வர வழியில் அவள் என்ன சொல்கிறாள், நீங்கள் உங்களுடைய தேசத்துக்கு, இந்த மோபாப் தேசத்துக்கு நீங்கள் திரும்பி செல்லுங்கள். நான் இப்போது என்னுடைய தேசத்துக்கு நான் கடந்து செல்கிறேன். நீங்க உங்கள் மோபாப் தேசத்தில் கடந்து சென்று அங்கே திருமணம் செய்து வேற புருஷர்களை திருமணம் செய்து நன்றாக வாழுங்கள் என்று அவள் சொல்கிறாள். ஆனால் அவர்கள் மனவேதனைப்படுகிறார்கள். அதில் ஓர்பால் என்கிறவள் என்ன செய்கிறாள் என்றால், இவளுடைய வேண்டுதலின்படியாக அவளுடைய குடும்பத்தை அங்கே திரும்பி செல்கிறாள். மோபாப் தேசத்துக்கு அவள் திரும்பி செல்கிறாள். அப்போது ரூத் என்ன சொல்கிறாள் என்றால், நான் அங்கே செல்ல மாட்டேன், நான் உங்களோடு நான் வருகிறேன், உங்களை விட்டு நான் எங்கேயும் செல்ல மாட்டேன் என்று அந்த ரூத் தன்னுடைய மாமியாரோடு சொல்கிறாள். ரூத் வசனத்தை பாருங்கள். அதற்கு நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்கள், அவள் என்ன சொல்கிறாள், நான் போக மாட்டேன், உங்களை விட்டு நான் தனிமையில் உங்களை விட்டு நான் போக மாட்டேன், என்னோட நீர் நான் திருப்பி போக வேண்டும் என்று நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீங்க போகக்கூடிய இடம் இது, இந்த யூதா தேசத்துக்கு நானும் வருகிறேன். நீர் தங்கும் இடத்தில் அங்கே போய் பெத்லகேமில் நீங்கள் எங்கே தங்குகிறீர்களோ அங்கே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம், அந்த தேசத்தில் உள்ள உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம். நீர் எந்த தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்களோ அந்த தேவன் தான் எனக்கு தேவன், எனக்கு அது போதும் என்று ரூத் தன்னுடைய மாமியாரை விட்டு பிரிய மனம் இல்லாமல் சொல்கிறாள். ஏனென்றால் அவள் யோசிக்கிறாள். நாம தான் ஒரு விஷயத்தை யோசித்து பார்ப்போம். நகோமி வயது சென்றவளாக இருக்கிறாள், அதனால்தான் அவளை அனுப்புகிறார். ஏனென்றால் இங்கே எனக்கு வேற மகன்கள் இல்லை உங்களை திருமணம் செய்து வைக்க, அதனால் நீங்க உங்க தேசத்தில் சென்று நீங்கள் வேற திருமணம் செய்து வாழ்ந்துருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் ரூத் யோசிக்கிறாள். ஒரு மகன்கள் திரும்பி சென்று விட்டாள். ரூத்துக்கு மனவேதனை, எப்படி இவங்களை தனிமையில விட்டு நான் செல்வது, இவங்க வயது சென்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது நான் இவர்களை விட்டு நான் எப்படி நான் செல்வது, இவர்கள் தனிமையாகி போவார்களே என்று அவள் யோசிக்கிறாள். அதனால் இவர்களுக்கு யார் பொறுப்பு? இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆகும் போதும் நம்ம கடந்து வருகிற பாதைகளில் சில கஷ்டங்கள் நெருக்கடிகள் வரும்போது இன்னைக்கு அநேக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதை நமக்கு ஒரு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்களை துரத்தி அடிக்கிறாங்க, வயதானவர்களை. அதெல்லாம் பாருங்க, அந்த ரூத் அப்படி செய்யவில்லை. அவள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுகிறாள். அதாக அங்க மேன்மையாக என்னதாக இருக்கிறது, அவள் தன்னுடைய மாமியாருக்காக வேற திருமணம் அங்கே அவளுடைய தேசத்தில் செய்யாமல் அவள் மாமியாருக்கு பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறாள். அவள் தன்னை தியாகம் செய்கிறாள். இதைதான் அந்த போவாஸ் என்ன சொல்கிறார் என்றால், நான் வாசித்தது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவள் செய்த செய்கை தன்னுடைய மாமியாரை தனிமையில் விட்டு செல்லவில்லை. அடுத்ததாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். நீ அந்த தேவனை நம்பி வந்தாய், அந்த மாமியார் கூட அவர்களை தனிமையில் விடாமல் அவர்களை கூட நீ வந்ததனால் தேவன் உனக்கு அதுக்கு தக்க பலனை கொடுப்பார் என்று அந்த போவாஸ் சொல்கிறான். அதே போல பின்னாளில் என்ன நடக்கிறது என்றால், அந்த ரூத்துக்கு அதே போவாஸ் தான் திருமணம் செய்கிறார். ரூத்தை அதே போவாஸ் தான் என்ன பண்ணுகிறார், திருமணம் செய்கிறார். அந்த போவாஸ் ஒரு பெரிய செல்வந்தர். அப்ப அந்த தேவனை நம்பி வந்த ரூத்துக்கு அந்த போவாஸ் சொன்னபடியே உன் செய்கைக்கு தக்க பலனை தேவன் எப்படி கொடுப்பார் என்று அவன் சொன்னாரோ அதே போலதான் இங்கே போவாஸ் அவளை திருமணம் செய்து அங்கே அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது. அதை ரூத் 4 பாருங்கள், அவன் உன் ஆத்மாக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரனை பார்க்கிறதும் உனக்கு அருமையாயிருக்க உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். பாருங்கள்,
அவள் அந்த போவாசை திருமணம் செய்து அங்கே ஒரு ஆண் மகனை பெற்றெடுக்கிறார். அவன் அதாய் அந்த நகோமிக்கு என்ன சொல்கிறார்கள், நீ சந்ததி இல்லை, உனக்கு சந்ததி இல்லை என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்தாய். ஆனால் இப்போதையே 2 ஆண் மக்கள் இறந்து போனார்கள். அவர்களே அப்போது குழந்தைகளும் இல்லை. இந்த சூழ்நிலையில் அவள் எனக்கு சந்ததியும் இல்லை, எனக்கு வம்சம் இல்லை என்று அவள் வேதனைப்பட்டிருந்தாள். அப்போதுதான் அந்த ஜனம் அவளை பார்த்து சொல்கிறார்கள், ரூத் இப்போது என்ன பண்ணுகிறாள், அங்கே போவாஸ் அந்த தேசத்தில் இந்த நகோமிக்கு சொந்தக்காரன் தான் அந்த போவாஸ் செல்வந்தன். அவனை திருமணம் செய்து அங்கே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்ததனால் அவர்கள் அந்த ஊரில் உள்ளவர்கள் அவளை பார்த்து சொல்கிறார்கள், நகோமியை பார்த்து, அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதல் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனாய் இருக்க கடவன். யாரு அவன் என்றால் அந்த குழந்தை, அந்த ஆண் குழந்தை உன் ஆத்மாவுக்கு ஆறுதல், உன்னுக்கு இந்த வயது காலத்தில் சமாதானம் தருகிறவனாகவும் உன் முழுதொரு வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனாகவும் இவனும் உன்னுடைய வயதான காலத்தில் உன்னை தாங்கி நடத்துகிறவனாகவும் இருப்பான். உன்னை சிநேகித்து 7 குமாரனை பார்க்கல உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மகள் அவனை பெற்றாலே. பாருங்கள், அந்த அருமையான மருமகள், உன்னுடைய அருமையான மருமகள் அவனை பெற்றாலே என்று அவர்கள் எல்லாம் அவளை பார்த்து வாழ்த்துகிறார்கள். அந்த பாருங்கள், அந்த தியாகத்தினால், அந்த தியாகம், அவளுடைய தியாகம், யுவத்தினுடைய தியாகம், அவள் நினைத்தால் அங்கே அவள் வேற திருமணம் செய்து அப்படி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர்களை நான் தனிமையில் விட்டால் அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு அவன் அங்கலாய்க்கிறாள். அதனால் இவளுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி ரூத்தின் பின்னாடியாக அந்த ரூத்து நகோமிக்காகவே அங்கே கடந்து செல்கிறாள். அங்கே அவள் கடந்து சென்றாலும் வயல்வெளிகள், அப்போது அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை, வயல்வெளிகளில் சென்றுதான் அவர்கள் அந்த போவாசனுடைய வயலில் சென்றுதான் அவள் அந்த கதிர்களை பொறுக்கிறாள். பொறுக்கி வந்து வீட்டிலே அதை இடித்து சரி செய்து அப்பங்களாக செய்து தன்னுடைய மாமியாரோடு தான் போய் சாப்பிடுகிறாள். அப்படி அந்த மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவள் செய்கிறாள். இதன் நிமித்தம் அந்த தேசத்தை, அவளுடைய தாய் தகப்பனை, அந்த அவளுடைய சொந்த தேசத்தை, அவளுடைய சொந்த சனத்தை எல்லாம் விட்டு அந்த புது தேசத்துக்கு வருகிறாள். இதையெல்லாம் போவாஸ் கேள்விப்பட்டுதான் முதலாக அவளை பார்த்து ஆசீர்வதிக்கிறான். அவளுடைய உன்னுடைய அந்த பலனை, உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை தேவன் தருவாராக. அதே போலதான் அவர்களுக்கு அந்த பலனாக அவர்களுக்கு சந்ததியை, நகோமிக்கு தேவன் ஒரு சந்ததியை அங்கே கொடுத்து, அந்த சந்ததியில தான் தாவீதின் வம்சத்தில் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவோ பிறந்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக பாருங்கள், நாமும் சில நேரங்களில் சில தியாக உணர்வோடு வாழும் போது நம்முடைய வாழ்க்கையும் அந்த கர்த்தரால் மெச்சிக்கப்படும், நம்முடைய கர்த்தராகிய தேவனால் மெச்சிக்கப்படும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நமக்கு கஷ்டமாக இருக்கலாம், சில நேரங்களில் அது ரொம்ப கொடுமையாக இருக்கலாம். எனினும் அந்த நேரத்தில் நாம் அவற்றை சகித்து, அந்த சகிப்பு தன்மையோடு அந்த செயல்களில் நாம் கடந்து செல்லும் போது அது ஒரு மகா ஆசீர்வாதமாகவும் ஒரு மகிமை உள்ளதாகவும் இருக்கும். ஆமே ஸ்தோத்திரம். இப்போதும் நம்மை தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் தன்னைத்தானே காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படி வாழ்ந்தோம், தேவனுக்கு பிரியமாக இருந்தோமா, தேவனுக்கு நாம் காலையில் எழுந்ததாகவும் தேவனை தொழுது கொண்டோமா, அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய மகிமையும் அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக் கொண்டோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. இந்த பகல் எல்லாம் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசினோமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனை துதிக்கிற வாய், தேவனை துதிக்கிற நல்ல வார்த்தைகள் தான் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். தீய தேவையான கெட்ட வார்த்தைகள் வராதவர் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறாக நம் வாயிலிருந்து வந்திருந்தால் இனி மேற்கொண்டு அந்த செயல்களில் செயல்படாதவர் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டாமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போதும் அதேபடி அன்பில் நாம் வளர்ந்தோமா, அப்படியே பரிசுத்தத்தில் நாம் கடந்து சென்றோமா, அப்படியே பரிசுத்த வாழ்க்கைக்கு நேர் அவர் பரிசுத்தர், அதே போல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டாமே ஸ்தோத்திரம். அப்படியாக நாம் எந்த இடத்தில் தவறி இருக்கிறோமோ அங்கே ஒப்புரவாகி கொள்வோமாக. அடுத்ததாக கல்வாரி சிலுவைக்கு நேராக உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போதும் எல்லாரும் தேவனுடைய கல்வாரி சிலுவை, அது அவர் எப்படி அதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் எதற்காக ரத்தம் சிந்தினார், எல்லாம் நமக்காக, நம்முடைய சிலுவையை நீக்குவதற்காக, நம்முடைய பலவீனங்களை நீக்குவதற்காக, நம்முடைய துன்பத்தை நீக்குவதற்காக, நம்முடைய பாவ சாபங்களை நீக்குவதற்காக தான் அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்ந்திருக்கிறார். நமக்காக அந்த சிலுவை பாதத்தில் அமருங்கள். காலையில் எல்லா வியாதிகளையும் கொண்டு சிலுவை பாதத்தில் வையுங்கள். உங்கள் குடும்பத்தின் கஷ்டங்களை எல்லாம் கொண்டு வையுங்கள். தேவனுடைய ஜீவ ரத்தத்தால் எல்லாவற்றையும் மாற்றி தருவார். அமே ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டுகளே ஒரு கல்வாரி ஜீவ ரத்தத்தால் இப்போது இறங்கட்டும் ஆண்டவரே. பலவீனமான பகுதிகளில் ஆண்டவரே இறங்கட்டும். உமது ரத்தம் அங்கே ஊட்டப்படுவதாக ஆண்டவரே. அங்கே உமது வல்லமை அங்கே வெளிப்படுவதாக. உமது ஜீவ ரத்தத்தால் ஆண்டவரே வியாதிகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி போகட்டும். குடும்பத்தில் ஆண்டவரே பரிசுத்த குறைச்சலாய் இருக்க
இருக்கிறதெல்லாம் நீங்கி போகட்டும். உமது வல்லமை ஜீவ ரத்தமாக இறங்கட்டும் ஆண்டவரே. மகிமைப்படுத்துவதாக, குடும்பத்தை சீர்படுத்துவதாக, பரிசுத்தப்படுத்துவதாக ஆண்டவரே, திரும்ப குடும்பங்களை எடுத்து கட்டுவதாக உங்களுடைய ரத்தம். அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அமே இப்போதும் ஒவ்வொருவரும் தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்னென்ன தேவைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் தேவன சொல்லுங்கள், தேவன சொல்லுங்கள். காலையில் எல்லாவற்றையும் தேவனோடு சொல்லி ஆண்டவர் அதை செய்கிறவராக இருக்கிறார். அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவர் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் நீ பதிலை கட்டளை இடுவீராக. காலையில கடன் பிரச்சனையோடு ஆண்டவர் என்னை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கி வரும்படியாக, வேலையிலிருந்து விடுபட்டு வரும்படியான வழிவாசலை நீ திறந்து கொடுப்பீராக. அதற்கான பணங்களை ஆயத்தப்படி கொடுப்பீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே, குடும்பங்களில் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாத பொருளாதார ஆசீர்வாதத்தை நீ கட்டளையிடுவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து நல்ல படிப்புகளை கட்டளையிடுவீராக. மேற்கொண்டு நல்ல படிப்புகள் படிக்க உதவி பண்ணுவீராக. அதற்கான பண வாய்ப்புகளை நீ குடும்பங்களில் உருவாக்கி கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்தும், பலப்படுத்தும், சமாதானத்தோடு நடத்துவீராக. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இப்போதுள்ள பொல்லாத உலகத்தில் சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த தீங்கும் பொல்லாப்புகளும் வராதவாறு நீ ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பிள்ளைகளை கரங்களில் ஏந்தி வழி நடத்துவீராக. எப்போது உங்கள் சிலுவை அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பொல்லாங்கான்களுக்கு விலக்கி நீ பாதுகாத்துக் கொள்ளும். படிக்கிற பிள்ளை, அதுபோல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிடுங்க. வாலிப பிள்ளைகளை உங்கள் கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் மாய வலைகளில் சிக்கி தவிக்காதவாறு ஆண்டவரே, மாய வலைகளில் சிக்கி அவமான நிந்தைகளை ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் வராதவாறு நீர் ஆண்டவரே வேலையடித்து நிற்பீராக. அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. மாய தந்திரங்களை கொண்டு வருகிறவர்களை எல்லாம் நீக்கி போடுவீராக. உமது சிலுவை வாலிப பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கட்டும் ஆண்டவரே. உமது சிலுவை வாலிப பிள்ளைகளை வழி நடத்தட்டும். உமது நித்திய ஜீவ பாதைக்கு நேராக வழி நடத்தட்டும். பெற்றோருக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவீராக. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும், மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு ரட்சிப்பை கொடும் ஆண்டவரே. ஆமே ஸ்தோத்திரம். இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற வரங்களை நீர் ஆயத்தப்படி கொடும் ஆண்டவரே. மேலும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் நீர் பதிலை கட்டளை விட வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் நீர் மகிமை அடைவீராக ஆண்டவரே. எல்லாம் உமது கருத்தில் கொடுக்கிறோம். மகிமைப்படுத்தும் இரவெல்லாம் பிரசனம் திரும்பி சமாதானம் நிறைவா இருக்கட்டும். ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்லாம் நல்ல பிதாவே. ஆமே. எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.